கதவை தருங்க, பேசணும். ஐயோ, இவனுங்க வேற வந்துட்டான்டா. சார், எங்களெல்லாம் நல்லா வச்சு செஞ்சுட்டீங்களே சார். என்னப்பா சொல்ற? 500 ரூபாய் சம்பளம் அதிகமா தரேன்னு சொன்னீங்க. இதுக்கு ஆசைப்பட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் சார். முதல் நாளே கம்பெனி இழுத்து மூடுறேன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல நாங்க என்ன சார் பண்றது? முதல் நாளே மூடு விழா நடத்துற கம்பெனிக்கு தொழில் அதிபர்கள்னு வேற பேரு. ஆமா ஆமா, மேனேஜர் டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஏகப்பட்ட பந்தா. எடுத்தெடுப்புல கவுந்தா தொழில் விளங்குமா? எல்லாம் எங்க நேரம். இந்தாங்க உங்க விசிட்டிங் கார்டு. இந்தா வச்சுக்கோ. வாங்கயா போலாம். நம்பி வேலைக்கு வந்தோம் பாரு. ஐயோ, இப்படி விசிறிட்டு போராடுவா. எவ்வளவு திமிர் பாத்தியா அவங்களுக்கு? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நிலைமை நீ யோசிச்சு பாரு. ஒரு நல்ல வேலையில இருந்தவங்கள நாம கூட்டு வந்தோம். இந்த வேலையும் அவங்களுக்கு போச்சு. அவங்க என்னதான் பண்ணுவாங்க? அந்த கோபத்துல தான் இப்படி பேசிட்டு போறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் சத்யா தான். உலகத்துல எல்லா வாட்டர் கேன் கம்பெனியும் பர்மிஷன் வாங்கி தான் தண்ணி எடுக்கிறானா என்ன? அதெல்லாம் மூட்டு இங்க வர வேண்டியதானே? ஏய், இது உன்னோட கம்பெனினா இது உன் வீட்டோட கம்பெனி மாதிரி தானே? அந்த இறக்கம் கூட காட்டாம இப்படி பண்ணிட்டு போயிடுச்சா சத்யா? பாடுறா, போட்ட மாலை கூட இன்னும் காயலடா. அதுக்குள்ள கம்பெனி முடிவேன்னு மிரட்டிட்டு போயிருக்காடா. இப்ப திலகா கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? 50 லட்சம் கடன் கொடுத்தவனுக்கு நான் என்னடா சொல்லுவேன்? எப்படி இந்த கடனை அனுப்பேன்? இது விட மாட்டேன் சகல. என் பிசினஸ்க்கு என் அப்பா அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க தடுத்து வச்சாங்க. அவங்க கிட்ட போய் நான் கேட்க போறேன். இன்னைக்கு என் வீட்டை உண்டில நாக்க போறேன். ஏய் சகல 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 நில்லு சகல. சொல்றத கேளு சகல. கொஞ்சம் நில்லு சகல. சகல நான் சொல்றத கேளு சகல. நில்லியா? போருக்கு போற மாதிரி இப்படி கோவமா கிளம்பிட்ட? தப்பு நம்ம மேல இருக்கு ராஜு. என்ன போலாத தப்பு? அப்படியே செய்யாத செஞ்சுட்டோம். நம்ம பர்மிஷன் வாங்காம போர் போட்டோம். அவன் என்ன செஞ்சிருக்கணும்? இத்தனை நாள் அவகாசம் தர பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிருக்கலாம்ல. இப்படி எடுத்த கவுத்தன்னு மூடுன்னு சொல்லுமா? இப்போ என் சிக்கலுக்கு யார் பதில் சொல்லுவா சொல்லு? அதுக்கா ஜெயித் விலாஸ் போய் தைய தக்கன குச்சா பிரச்சனை தான் பெருசாகும் ராஜு. கலகம் போடுறதா பிரச்சனைக்கு நியாயம் கிடைக்கும் சகல. அம்மா அப்பாட்ட தகராறு பண்ணா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் சகல. இல்ல சகல, அப்படி பண்ணா பிரச்சனை தான் பெருசாகும் ராஜு. ஜெயித் விலாஸ் போறதுக்கு முன்னாடி பிரச்சனையை வேற விதமா பேசி சுமூகமா முடிச்சிடலாம் வா. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது. அப்படி வழி இருக்கு சொல்லு. வழி இருக்குன்னு சொல்றேன்ல, வா நான் கூப்பிட்டு போறேன் வா. சகல வா சகல வா, பிரச்சனை ஈஸியா முடிச்சிடலாம். என்னடா வேணும் அந்த சத்யாக்கு? அட்டை கம்பெனி ஒர்க்கர்ஸ்லாம் வேலையும் இல்லாம நஷ்டம் இல்லாம தெருவுல நிக்கிறாங்க. இப்ப என்னடானா உன் பிசினஸையே கெடுத்து குட்டிச்சவராக்கிருக்கா. குமார், மனசுல பத்திட்டு இருக்குதுடா. ஒருவேளை நாளைக்கு சத்யாவோட ஆர்டர் கேன்சல் பண்ண வச்சாலும் நான் நிமிர்ந்து எழுந்திருக்க வருஷக்கணக்காக உண்டா. டேய், இவ்வளவு எல்லாம் செஞ்சு சத்யா என்னத்தடா சாதிக்க போறா? டேய், நான் வெட்டியை சுத்திட்டு இருந்தப்போ இப்படி நடந்திருந்தா நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன்டா. இப்ப திலகாவும் பசங்களும் என்னதானே நம்பி இருக்காங்க. அதுவும் திலகா இந்த பிசினஸை நம்பி எவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்கா தெரியுமா? முதல் நாளே கம்பெனி மூட்டைன்னு தெரிஞ்சா அவ எவ்வளவு வருத்தப்படுவா தெரியுமா? சகல, சத்யா இப்படி செஞ்சிருக்குன்னா நிச்சயமா அதுல ஒரு நியாயம் இருக்கும். அதுக்காக சகலையோட பிசினஸ் இப்படி பாழா போறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் சகல. டேய், நல்லா உருப்படுவேன்னு நினைக்கவே இல்லடா. இப்பதான் முதல் தடவையா முன்னுக்கு வந்துருவேன்னு நம்பிக்கை வந்துச்சுடா. என் நம்பிக்கையில தீ வச்சடா. அவ 50 லட்சம்டா, அத்தனையும் கடன். எப்படா நான் காட்டுவேன்? என் பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்படா சோறு போடுவேன்? சொந்தக்காரி மாதிரியா நடந்துக்குது சத்யா? என்னமோ 3வது மனுஷங்கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்குது. உங்க குடும்பத்து மேல ஒரு அக்கறை வேண்டாம்? அடங்குறியா? கேப் கிடைச்ச உடனே கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டியா? சகல, எல்லாரும் கொதிச்சு போயிருக்காங்க. இவங்களை போய் சத்யா பிரகாஷ் கிட்ட பேச விட்டோம்னு வையே, எல்லாம் கெட்டு குட்டிச்சோரா போயிரும். நீங்க என்ன சொல்றீங்க சகல? நான் என்னத்த சொல்றது? எல்லாரும் கோவத்துல இருக்கும்போது நாம தான் நிதானமா யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கணும் சகல. இவங்க போய் பேசினா பிரச்சனை பெருசாயிரும் சகல. அதனால நீங்க போய் நிதானமா நல்ல விதமா சத்யா பிரகாஷ் கிட்ட பேசுங்க சகல. இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை நீங்க தான் கொண்டாடணும் சகல. நாங்க உங்களை தான் நம்பி வந்திருக்கிறோம் சகல. நான் பேசி பாக்குறேன், ஆனா எந்த ஒரு முடிவையும் என்னால உறுதியா சொல்ல முடியாது. டேய், யார் வேணா பேசுங்க, என்ன வேணா பேசுங்கடா. நான் மான மரியாதைலாம் பார்க்க போறது இல்லடா. சத்யா கால்ல விழுந்தா பர்மிஷன் கிடைக்குன்னா நான் அவ கால்ல விழுந்தா சும்மா இல்ல சகல. ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிற நேரத்துல தோத்து போது ரொம்ப அசிங்கம், அவமானமா இருக்கு. அதனாலதான் எந்த லெவலுக்கு இறங்கி போனோமோ அந்த லெவலுக்கு இறங்கி போக தயாரா இருக்க சகல. நீ கவலைப்படாத சகல. நிச்சயமா இவரு சத்யாவை சமாதானப்படுத்தி நமக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லுவாரு. நீ கவலைப்படாத. ஆமா ஆமா, ஏற்கனவே இவர் சொன்ன பேச்செல்லாம் அந்த சத்யா அப்படியே மதிச்சிடுச்சு. இனிமேல் தான் இவர் சொன்னா அப்படியே கேட்க போதாக்கும். குமார், அந்த மைக்கேல் டெக்னாலஜிஸோட செக் எப்ப போட்டது, என்னைக்கு பவுன்ஸ் ஆச்சுங்கிற டீடைல்ஸ் எனக்கு வேணும். ஒரு 10 நிமிஷத்துல பார்த்து சொல்லிடுறேன் சார். தம்பி, குமார் சொல்றத சத்யா அப்படியே கேட்கணும்னு நீங்க நம்புறீங்களா?
இவர் அந்த லேடி ஒரு பொருட்டாவே மதிக்கல. இவர் பேச்ச கேக்குறதா இருந்தா கழிவு நீர் சுத்திகரிப்பு பிளான்ட் விஷயத்திலே கேட்டிருக்கணும்ல. சார் இவங்க வீட்டு பாசத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். என்ன பெரிய பாசம்! சொந்த புருஷனோட அண்ணங்காரன் கேக்குறான், அத மீறி ஒரு ஃபேக்டரிக்கு சீல் வைக்கிறான்னா அப்புறம் இவருக்கு என்ன மதிப்பு இருக்கு அந்த வீட்டுல? சார் நீங்க உங்க வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் நினைக்கிறேன். எல்லாம் எனக்கும் தெரியும். அந்த வீட்டுல ஒரு சொல்லுக்கு மரியாதையே இல்ல. சத்யாவை சமாதானப்படுத்த போனா உங்க எல்லாருக்கும் அவமானம் தான் மிஞ்சும். அப்புறம் உங்க இஷ்டம். சகல அவர் கிடக்குறாரு சகல. நீங்க இந்த விஷயத்தை சத்யா கிட்ட பேசி சரி பண்ண முடியும்ல? நான் முயற்சி பண்றேன். பா விடுப்பா. என்ன காலத்துக்கு ஜெயிலே வச்சிருவேன்னு பயந்தே போயிட்டேன். இன்னும் ஒரு நாள் உள்ள இருந்திருந்தா நான் தற்கொலையே பண்ணி இருந்திருப்பேன். என்னல பேசுத? என் நெஞ்சே கலங்குதுல. அப்பா உன்னை அப்படியே வாழ விட்டுருவேன்? ஜெயில நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும். இத பார், இங்க பார், இதெல்லாம் பார். இவ்வளவு பெரிய கொசு நைட் எல்லாம் பிச்சு எடுக்குது. என்ன எனக்கு அந்த டாய்லெட் அப்படியே கோமடிட்டு வருது. உன்னால உள்ள பிரியாணி தான் கிடைச்சது. அதுவும் இல்லனா நான் செத்தே போயிருப்பேன். இல்ல மறுபடியும் அந்த வார்த்தையை பேசாதல. நீ சாவறதுக்கால உன்னை கண்ணுக்கு கண்ணா பெத்து வளர்த்த. ஜெயில கிடக்கிறத வேடிக்கை தானே பாத்தீங்க. பெத்த பையன்ற பாசம் இருந்திருந்தா என்ன இப்படி தவிக்க விட்டுருப்பீங்களா? அந்த விளங்காத மூதி சத்யா கேஸ வசமா போட்டு உள்ள தள்ளிட்டான். உனக்காக பெரிய பெரிய வக்கீலா வச்சு வாதாடி தாம்ல ஜாமீன் எடுத்தேன். வெளியில வந்து என்ன பிரயோஜனம்? என் கனவெல்லாம் போச்சு. இல்ல கனவெல்லாம் போகாதுல. எல்லாத்தையும் அப்பா நிறைவேற்றி வைக்கிறேன்ல. ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு வெளிநாட்டுல எப்படி வேலை கிடைக்கும்? அது மட்டுமா, காலேஜ்ல வச்சு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. எல்லாரும் முன்னாடி எனக்கு அவமானமா போச்சு. இல்ல தெரியும்ல, அந்த சத்யா உன் மேல கை வைப்பான்னு நான் யோசிக்காம விட்டோம்ல. எனக்கு உன் பிசினஸ்க்கு என்னப்பா சம்பந்தம்? ஏதோ கையெழுத்து போட சொன்னேன்னு போட்டேன். அந்த பாவத்துக்கு நான் ஜெயில இருந்துட்டு வரேன். இனிமே என் ஃப்ரெண்ட்ஸோட முகத்துல எப்படி முழிப்பேன்? இல்ல எல்லாம் தன்னால சரியா போயிடும்ல. நீ உள்ள இருந்த மன உளைச்சலோட வந்திருக்க. முதல்ல போய் சுடுதண்ணி வச்சு குளி, நல்லா தூங்கு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்ல. அப்பா இருக்கம்ல. லே நான் இருக்கம்ல. போல தைரியமா இருப்போம். லே ஐயா தம்பியை கூட்டு போங்கள. சரிங்க போங்க தம்பி. என்ன லிங்க சார், உங்க பையனை வெளியில கொண்டு வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா சார், படாத பாடுபட்டு வெளில கொண்டு வந்திருக்கேன். அவன் பேச பேச எனக்கு ரத்த கண்ணீர் தான் வருது. அவன் பச்சை புள்ள, ஒரு பாவமும் அறியாதவன். அவனை பிடிச்சி ஜெயில போட்டான் அந்த சத்யா. அவ விளங்குவாளா? கவலை விடுங்க சார். அவ குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு காயத்ரி ஆரம்பிச்சிட்டா. அவ மச்சின ராஜுவை வளைச்சு போட நீங்க போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவன் இப்போ உங்க பிடியில. அவனை வச்சு நீங்க என்ன கேம் வேணாலும் ஆடலாம். பத்தா குறைக்கு நானும் குமார் மனசுல தீய கொளுத்தி போட்டிருக்கேன். இல்ல சார், எனக்கு மனசே ஆறல. இதெல்லாம் அவளுக்கு பத்தாது சார். அவளை இன்னும் வசமா கவனிக்கணும். என் பையன் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அவ பதில் சொல்லி ஆகணும். அவளுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். செய்வோம் சார். எதுக்கும் அந்த காயத்ரி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அவகிட்ட தான் பேசணும். என் கோவத்தெல்லாம் அவகிட்ட தான் கொட்டணும். வினு, இப்ப எனக்கு எந்த வலியும் இல்ல. இப்போவாவது அந்த டாக்டரை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்ல. என்ன டாக்டருக்கு அவங்க எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப சொல்லுவாங்களாம். பேஷண்ட் விருப்பத்துக்கெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்களாம். செய்யற தொழில நேர்மையா இருக்கிறவங்களால இதுதான் பிரச்சனை. ச்சே. எவ்வளவு நேர்மையா இருந்தாலும் அதை நாம ஈஸியா உடைச்சிட முடியும். நாம ஜெயஹிந்த் விலாஸ் குடும்பத்தை உடைக்கலையா? அதானே, உன்னை அடியோட வெறுத்த குமார் மாமாவையே உன் வழிக்கு வர வச்சுட்ட. மத்ததெல்லாம் உனக்கு தூசு மாதிரிக்கா. யாருன்னு பாரு. அந்த காட்டாந்தாங்கா. சரி, ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்கய்யா. வணக்கம். உங்க பையன் வெளியே வந்துட்டாரா? வந்துட்டாம்ல, ஆனா அரை உயிரா வந்திருக்கான்.
ஜெயில இருக்கிற தசை கூட தெரியாத என் பையன் எவ்வளவு பாடுபட்டிருக்கான் தெரியுமா? அத கேட்டு என் கண்ணுல ரத்த கண்ணீர் வருது. அதான் இப்ப வெளியே வந்துட்டாருல, அப்புறம் ஏன் வருத்தப்படுறீங்க? வந்துட்டா அவன் பட்ட கஷ்டம் எல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? உன் பேச்ச கேட்டதுனாலதானே அவன் ஜெயிலுக்கு போனான். அதுக்கு மூல காரணம் சத்யா. அவளை உடனடியாக ஏதாவது செஞ்சாகணும். அதுக்காக தானே நான் மெதுவா காய் நகர்த்திட்டு இருக்கேன். நீ காய் நகர்த்தி நான் எப்ப பழி வாங்குறது? நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா சொகுசாங்க போய் படுத்துக்கிட்டு இருக்க? என்னையா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன எப்படில பேசுறது? உனக்காக நாங்க அடியால் வேலை பார்த்திருக்கோம். நாங்க தானே கஷ்டப்படுறோம். என் பையன் ஜெயிலுக்கு போயிட்டான். என் பிசினஸும் போச்சு. என் மானம் மரியாதை அத்தனையும் காத்துல பறக்குது. இனிமேல நான் பொறுமையா இருக்கணும்னு சொல்றியா? ஐயா, எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? உங்களுக்காகவும் தான் நான் உழைச்சிட்டு இருக்கேன். என்னெல்லாம் உழைக்கிறேன் கிளிக்கிறேன்னு உனக்கு என்ன வந்துச்சு? நீ போட்ட பிளான் படி உன் புருஷன் உனக்கு கிடைச்சிட்டா, உன் பொண்ணு உனக்கு கிடைச்சிட்டா, நீ சொகுசா இருக்க. எங்களோட கதி தானே அந்த இடத்துல அம்போன்னு நிக்குது. அந்தரத்துல நிக்குதுன்னு யார் சொன்னா? இப்ப நான் கச்சிதமா காய் நகர்த்திட்டேன். இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ தான் அந்த குடும்பமே உடைஞ்சு தூள் தூளா செதற போகுது. அதுக்கப்புறம் அந்த சத்யாவும் பிரகாஷும் ரெக்கையே இல்லாத பட்டாம்பூச்சி மாதிரி தரையில கிடப்பாங்க. அவங்கள மிதிச்சு நசுக்கி நசுக்கி நீங்க விளையாடலாம். என்னமோ நீதான் சொல்லுத. ஒன்னும் நடக்கிற வழியை காணும். இங்க ஒண்ணு நான் நிம்மதியா இல்லையா? அந்த பெரிய டாக்டர் உடனே என்ன டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அவர்கிட்ட நான் போராடிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர்கிட்ட நான் ஸ்ட்ரிக்டா பேசி டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்ல போறேன். அப்ப நீ இன்னைக்கே சென்னைக்கு வந்துருவியா? அதுக்குதான்யா நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்ததும் பாருங்க, நாம அடிக்கிற அடியில அந்த சத்யாவும் பிரகாஷும் எந்திரிக்கவே முடியாம தள்ளாட போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்க 2 பேரையும் குத்தி கிழிச்சு நார் நாரா தொங்க விடுங்க. அப்படி செய்ய முடியுமால? அதுக்கு தானே நான் சென்னைக்கே வரேன். இங்க இருந்தே நான் என்னெல்லாம் வேலை பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த ராஜுவோட வாட்டர் கேன் பிசினஸ் நான் பிளான் பண்ண மாதிரியே நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க. இப்போ அந்த பஞ்சாயத்து குமார் கைக்கு போயிருக்கு. அந்த வீட்ல இந்த பஞ்சாயத்து தீ பறக்க நடக்க போகுது. அப்போ அவன் பிசினஸ் க்ளோஸ் ஆயிடுமா? நிச்சயம் க்ளோஸ் ஆயிடும். அங்க ஒண்ணும் இல்லாமலேயே நான் நெருப்ப முட்டி குளிர் காயிறவ. இப்ப அந்த குடும்பத்துல பிரச்சனை பத்திக்கிட்டு எரியுது. அதை வச்சு மொத்த குடும்பத்தையும் நான் அழிச்சிட மாட்டேனா? ஏல என்ன வேணாலும் செய்யல. என் புள்ளப்பட்ட கஷ்டத்தை அந்த சத்யா அனுபவிச்சே ஆகணும். அதுவும் என் கண்ணு முன்னாடி அனுபவிக்கணும். அது வரைக்கும் என் ஆத்திரம் அடங்கவே அடங்காதுல. நான் நாளைக்கு காலையில சென்னையில இருப்பையா. கூடிய சீக்கிரம் அவங்க கொட்டத்தை நான் அடக்கி காட்டுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீ சொல்றதுனால நான் பொறுமையா இருக்கேன். சீக்கிரம் வாழ. ஐயோ, அந்த டாக்டர் கிட்ட போய் எங்க அக்கா நல்லாதான் இருக்கா, ஊர்ல முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு, சீக்கிரமா போகணும், டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லு. அதான் நான் கேட்டனேக்கா. சரி, உனக்காக வேணா நான் இன்னொரு வாட்டி கேட்டு வரேன். சீக்கிரம் கேளு போ. இப்ப என்னங்க பண்ண போறோம்? ராஜு மாமா இப்படி ஒரு தப்பான பிளான்ட்ட வாங்கியிருக்காரு. சட்டத்தை மதிக்காம போர்வெல் போட்டிருக்காரு. அதனாலதான் அவர் பிளான்ட்ட நானே மூடிட்டேன்னு எப்படி மாமா அத்தட்ட சொல்ல முடியும்? எனக்கு ஒன்றும் புரியல சத்யா. ராஜ் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் அந்த பிளான்ட்டை வாங்கினப்ப கூட இந்த மாதிரி ஏதாவது இருக்குமான்னு செக் பண்ணாம விட்டுட்டேன். இப்ப ராஜு மாமா நம்ம மேல பயங்கர கோவத்துல இருப்பாரு. அது எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியல. ஏற்கனவே அந்த குமார் கழிவுநீர் பிரச்சனையில ரொம்ப உருன்னு இருக்கான். இதுல அந்த ராஜ் வர 7:30 கூட்ட போறான். என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. நீங்க 3 பேரும் சண்டை போட்டுக்கிறத அத்தை வேற கனவு கண்டிருக்காங்க. அது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. சத்யா, என்ன புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப இருக்கிற பிரச்சனை இல்ல, அது ஒண்ணுதான் பாக்கி. என்னென்ன சலிச்சுக்கிறீங்க? டிஃபன் ரெடி பண்ணிட்டா வாங்க சாப்பிடலாம். வா வாங்க. ஏங்க, அவன் ஆபீஸ பாத்தீங்கல்ல, ரொம்ப அழகா வச்சிருக்கான். கூட மூர்த்தியை சேர்ந்து ரொம்ப பொறுப்பா இருக்கான்ல. அது மட்டுமா, அவனுக்கு நாம அங்க இருக்கிறப்போ எவ்வளவு போன் வந்தது தெரியுமா?
கேட்டா அவங்கிட்ட எல்லாரும் கம்பெனி டீலர்ஷிப் கேக்குறாங்களாம். கம்பெனி ஆரம்பிச்சு ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய ஆர்டர்ஸ் வருதாம். அவன் சொல்ல சொல்ல எனக்கு பெருமை தாங்கலங்க. பாவம், அவன் வீடு வீடா வாட்டர் கேன் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கான். இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா அவன் சீக்கிரமே பெரிய லெவலுக்கு வந்துருவான் போல இருக்கு. நீங்க சொன்னது சரிதாங்க. அவன் மட்டும் இப்படி பொறுப்பா இருந்தான்னா நிச்சயமா பெரிய ஆளா வந்துருவான். அவன் வளரணும்னு விரும்பலாம், ஆனா மத்தவங்க அவனை வளர வேண்டுமே. டேய் குமார், என்னடா சொல்ற? டேய் இப்ப என்னடா ஆச்சு? டேய் இவங்களுக்கு தெரியாம எத்தனை நாள் மறைக்க போற? என்னைக்காவது ஒரு நாள் தெரியதானே போகுது. அட்டை கம்பெனிக்கு சீல் வச்சு எங்க தொழிலாளிங்க வயித்துல அடிச்சு தெருவில் நிக்க வச்சுட்டாங்க. அதுக்கு இப்ப என்ன ஆகி போச்சுன்னு கேப்ப. சொந்த மச்சின வயிற்றுலயும் அடிச்சு அவனையும் இப்ப தெருவில் நிக்க வச்சாச்சு. அதுக்கும் இப்ப என்ன ஆகி போச்சுன்னு கேட்க போறியா? நல்ல நியாயம்டா உன் நியாயம். சத்யா, இவன் என்னென்னமோ சொல்றானேமா. என்னம்மா, என்ன நடந்தது? அவ சொல்ல மாட்டாமா, நானே சொல்றேன். நம்ம ராஜு முன்னேறணும்னு ஆசையா நம்ம வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு 50 லட்சம் ரூபா கொடுத்தோமே, அந்த தொழிலை இழுத்து மூடிடுவேன்னு மங்களம் பாடி இருக்கா அவங்க மருமக தாசில்தார் அம்மா. இன்னைக்கு ராஜுவோட கம்பெனி சீல் வச்சு மூடிட்டா. அச்சச்சோ, என்னம்மா இது? நீயாம்மா சத்யா இப்படி பண்ண? ராஜு பாவம்மா. பாவம் புண்ணியம் தாசில்தார் அம்மாக்கு முக்கியமான. காலையில அவனுக்கு பணம் கொடுத்து பிசினஸ் தொடங்கி வைக்கிற மாதிரி தொடங்கி வச்சு சாயந்தரம் போய் அதே கம்பெனியை இழுத்து மூடுவேன் அவன் கனவை மண்ணோட மண்ணா புதைச்சிட்டு வந்துட்டா. மாமா, நான் ஏதோ ராஜு மாமா மேல பகையை வச்சுக்கிட்டு செஞ்ச மாதிரி பேசுறீங்க. நியாயமா பேசுங்க மாமா. ராஜு மாமா ரூல்ஸ் மீறி கமர்ஷியல் போர்வெல் போட்டிருக்காரு. அதுக்காக கம்பெனிக்கு சீல் வச்சோம். இதுல என்ன தப்பு இருக்கு? டேய், அவன் டெவலப் ஆகணும்னு தானே 50 லட்சம் கொடுக்க சம்மதிச்சோம். அவன் நீர்பிடிப்பு ஏரியால போர் போட்டிருக்கான்டா. ரூல்ஸ் படி அந்த இடத்துல கமர்ஷியல் போர் போடவே கூடாது. போட்டா அந்த ஏரியால இருக்கிற நிலங்கள் எல்லாம் பாதிக்கும். அங்க இருக்கிற விவசாயிகளோட வயித்துல அடிச்சு நாம மட்டும் வாழ்ந்தா போதுமா? அதானே, எவனோ வாழலாம், சொந்த அண்ணா வாழ்ந்துட கூடாது. நல்ல எண்ணம்டா உங்க 2 பேருக்கும். அதேதான் நாங்களும் கேக்குறோம். சத்யா, நீ செஞ்சது உனக்கே நியாயமா இருக்கா? ஒரு வேலையும் செய்யாம நான் சோம்பேறியா இருந்தேன். எங்க வேலை தேடி அலைஞ்சேன். எங்கேயுமே வேலை கிடைக்கல. கடைசியில இந்த தண்ணி கேன் பிசினஸ் தான் எனக்கு செட் ஆச்சு. இப்போ அதே மூணுங்கிற நீ, உனக்கு மனசாட்சியே இல்லையா? ஏன் சத்யா, என் குடும்பத்து மேல பாசம் இருக்கு, அக்கறை இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவியே, அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு தானா? நாங்க நாசமா போறதுக்கு நீயே காரணமா இருக்கலாமா? வேணா சத்யா, தயவு செஞ்சு கம்பெனி மேல எடுத்த நடவடிக்கையை வாபஸ் வாங்கிக்கோ. அக்கா, தயவு செஞ்சு நீங்களும் என்ன புரிஞ்சுக்கோங்கக்கா. நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். குடும்பத்துக்காக கவர்மெண்ட் ரூல்ஸை மாத்தினா அது நியாயமாகுமா சொல்லுங்க? ஊருக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? தப்பா பேச மாட்டாங்க. அண்ணி, ராஜ் அந்த இடத்த வாங்குறப்ப விசாரிச்சு வாங்கியிருக்கணும். கமர்ஷியல் போர் போட அந்த இடத்துல பர்மிஷன் இருக்கான்னு பார்த்து வாங்கியிருக்கணும். பார்க்காம வாங்கினது அவனோட தப்பு. டேய், என்னடா பேசுற? அவன் உன் கூட பிறந்த அண்ணன்டா. உன்ன மாதிரியோ குமார் மாதிரியோ அவனுக்கு யோசிக்க தெரியாது. அப்படி இருக்கும்போது ஏதாவது தப்பு நடந்திருந்தா சத்யா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனை கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசி புரிய வச்சிருக்கணும். இப்படி நியாயம் தர்மம்னு ஊருக்கு வயசு கொட்டுறீங்களே, அப்படி என்னதான்டா கிடைக்க போகுது உங்களுக்கு? கேளுங்கப்பா, 2 பேருக்கும் ஊர் முக்கியம், ஆனா கூட பிறந்தவங்களா முக்கியம் இல்ல. அப்படிதானே? டேய், என்னடா ஏன்டா இப்படி பிரிச்சு பேசுற? ராஜு முக்கியம் இல்லைன்னு எங்களால நினைக்க முடியுமா? அவன் தொழில் ஆரம்பிக்கிறேன்னு 50 லட்சம் ரூபாய் கேட்டப்போ நானும் சத்யாவும் சந்தோஷமா தானே அவனுக்கு கொடுத்தோம். அவன் முக்கியம் இல்லைன்னு நினைச்சிருந்தா 50 லட்சம் கொடுக்க சம்மதிச்சிருப்போமா? சொல்டா. பிரகாஷ், நீ சொல்றது நியாயமாவே இருக்கட்டும். உன்னோட அண்ணனுக்கு இதை விட்டா வேற என்ன பிசினஸ் தெரியும் சொல்லு? உன்ன மாதிரி படிச்சுட்டு கவர்மெண்ட் ஆபீசர் ஆக முடியுமா? இல்ல இந்த வயசுக்கு மேல இன்னொரு தொழிலை கத்துக்கிட்டு பொழைக்கதான் முடியுமா? தெரிஞ்ச தொழிலை நடத்த விடுறது தானே தர்மம். அதையும் உங்களுக்கு புரியல? அக்கா, நம்ம சொந்த லாபத்துக்காக இப்ப அந்த ஏரியால தண்ணி எடுக்க ஆரம்பிச்சோன்னு வைங்க, 10 வருஷத்துல அங்க தண்ணியே இல்லாம போய் பாலைவனமா ஆயிடும்க்கா. அங்க இருக்கிற யாருக்குமே சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. அது நினைச்சதானே கவர்மெண்ட் இப்படி ஒரு ரூல்ஸ போட்டிருக்காங்க. சத்யா, நீ சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. சகலையோட நிலைமையை நினைச்சு பாரு. இனிமே எந்த தொழிலும் செய்ய முடியாது. 50 லட்சமும் அந்த பிளான்ட்ல முடங்கி கிடக்குது. வருமானத்துக்கு வழி இல்லாம கடனாளியா நின்னா அவர் என்னதான் பண்ணுவாரு? அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அவன் சரியா விசாரிச்சு வாங்கியிருக்கணும். அதுக்கான விளைவுகளை அவன் தான் அனுபவிக்கணும்.
நல்லா இருக்கு பிரகாஷ். உன் அண்ணனுக்கு நீ சப்போர்ட் பண்ற லட்சணம். அவர் தொழிலை எப்படி கெடுத்து விட்டுட்டீங்க. இப்போ அதுக்கான பின்விளைவை அவரே அனுபவிக்கணும்னு கை கழுவிட்டு போறீங்க. உங்ககிட்ட நியாயம் கிடைக்கும்னு நினைச்சு நான் வந்த பாருங்க. என்ன சொல்லணும்? ஏன் சத்யா, தெரியாம தான் நான் கேக்குறேன். ஊர்ல இருக்கிற வாட்டர் கேன் கம்பெனி எல்லாம் கமர்ஷியல் போர் போடாமையா தண்ணி எடுக்கிறாங்க? அப்படி எத்தனை கம்பெனிக்கு நீங்க சீல் வச்சிருக்கீங்க? இல்ல கேன் தண்ணி குடிக்க மாட்டேன்னு கார்பரேஷன் தண்ணி குடிக்கிறீங்களா? நீ செய்யறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல சத்யா. டேய் ராஜு, இங்க வாடா. அங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஓ முன்னாடி தானே அந்த பழைய ஓனர் கிட்ட நான் கேட்டேன், போரே போடாம எப்படி வாட்டர் பிசினஸ் பண்ணீங்கன்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? ஏதோ சின்னதா ஒரு போர் போட்டு வாட்டர் எடுக்கிறோம், நீங்க வேணா பெருசா போர் போட்டு எடுத்துங்கன்னு சொன்னான்ல. அப்பவே அது என்ன ஏதுன்னு நீ விசாரிச்சிருக்க வேண்டாம்? அப்ப ஏன்டா அமைதியா இருந்த? நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க யாரும் கேட்கல. பண்ணுங்க, எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஏன் நிறுத்துறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே அந்த சத்யா பிரகாஷ், அதான் உங்க சாகாஷ், நான் என்ன கதி பண்ண போறேன்னு நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். பண்ணியாச்சுல?